இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்தமான நாமத்தில் இந்த 14 நாட்கள் ஜெப பயணத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட 2ஆம் நாளிற்கு உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடும் பாரத்தோடும் வரவேற்கிறேன். நாம் ஒருமித்து ஆரம்பித்த இந்த ஆன்மீக பயணம் ஏற்கனவே பலருடைய வாழ்வில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இது வெறும் வீடியோ அல்ல, மாறாக இதயம் உடைந்து போயிருக்கிற நம்மோடு தேவன் பேசுவதற்கான ஒரு வழியாகும். கடந்த சில மணி நேரங்களாக உங்கள் ஒவ்வொருவருடைய கமெண்ட்டுகளையும் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் நமது தமிழ் உறவுகள் பகிர்ந்த வேளையில் முன்னேற்றம், தெய்வீக ஞானம், தொழிலில் வருமானம் பெருக வேண்டுதல், பொய் வழக்குகளிலிருந்து விடுதலை, சொந்த வீடு போன்ற ஒவ்வொரு பாரத்தையும் இன்று நான் ஜெபத்தில் தாங்குகிறேன். இன்று நாம் தியானிக்கும் ஏசாயா 41:10 வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. எவ்வளவு பெரிய வாக்குறுதி இது! இந்த உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் பரலோகம் உங்களை உயர்த்தி பிடிக்க ஆயத்தமாகிவிட்டது. மகளின் திருமணத் தடை நீங்கவும், 10ஆம் வகுப்பு நீட், டிஇடி தேர்வுகளில் பிள்ளைகள் வெற்றி பெற்று உயர்ந்த நிலைக்கு வரவும், கால்களில் ஏற்படும் வீக்கம், வலி மற்றும் உடல் உபாதைகள் நீங்கவும் தேவன் கிரியை செய்வார். குறிப்பாக திருமணத்திற்கு முன்பே தன் ஒரே மகனனை இழந்து தவிக்கும் அந்த தாயின் கண்ணீரை துடைக்க தேவன் வல்லமையுள்ளவர். யாரும் துணையில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். நிலம் விற்க முடியாமல் தவிப்பவர்கள், பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள், குடும்பத்தில் நிம்மதியின்றி தவிக்கும் கணவன் மனைவி என யாரும் கலங்க வேண்டாம். இயற்கை சீற்றங்களில் இருந்தும் அபாயங்களில் இருந்தும் தேவன் உலக மக்களை காப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேலையில் உயர்வு, சொந்த வீடு, திருமண பாக்கியம், தேர்வுகளில் வெற்றி மற்றும் சரீர சுகத்திற்காக காத்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, கடன் பாரங்களையும் பொய் வழக்குகளையும் மனவேதனைகளையும் நீக்கி மழையிலும் வெள்ளத்திலும் தவிக்கும் மக்களை காத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை ஊற்றி அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு உறவுகளே, விசுவாசத்தோடு இருங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். இந்த வீடியோவின் கீழே உங்கள் பாரங்களை கமெண்டாக பகிருங்கள். நாளை காலை சரியாக 5:30 மணிக்கு 3ஆவது நாள் ஜெபத்தில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.